ஐயோ, இவன் வேற ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடக்குறானே. இந்த பையன் ஆட்டுப்பாலையும் தாமரையும் எடுக்க போன பையன் இன்னும் காணா. அவன் வர்றதுக்குள்ள இவன் முடிஞ்ச போயிடுவான் போல இருக்குதே. ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடக்குறியா கடவுளே, இந்த உயிரை காப்பாத்துப்பா. ஐயா, நான் வந்துட்டேன். நீங்க கேட்ட மாதிரி ஆட்டுப்பால் தாமரைலாம் எடுத்துட்டு வந்துட்டேயா. என் தடியனை உயிரை எப்படியாவது காப்பாத்துக்க. என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு கிடக்குது. ஏதோ நாய்க்குட்டி கத்துற மாதிரி சத்தம் கேக்குதியா, என்ன கொஞ்சம் பாருங்க. அது நாய்க்குட்டி கத்துற சத்தம் இல்லப்பா, ஓ நண்பனுக்கு ரொம்ப இழுத்துக்குச்சு. கடைசி கிட்டத்துக்கு வந்துட்டியா. நல்ல வேலை சமயம் பார்த்து கொண்டு வந்துட்டேன். இப்ப பேசுறதுக்கான நேரம் கிடையாது. இழுத்துக்கிட்டு கிடக்குறியா, முதல்ல இந்த மருந்தை குடிப்போம். குடிப்பா குடி, ஒன்றும் ஆகாது. தடியனே எனக்கு தெரியுதா. எந்திரா எனக்கு தெரியுதாடா. எனக்கு தெரியுதா கருவாயன், உன் குட்டி கருவாயன் எல்லாம் தெரியுமா உனக்கு, சொல்லுனே. ஆமா, நீங்க யாருக்கு? அடா தம்பி, என்ன யாருன்னு கேட்குற? அது உன்னோட கருவாயன்ப்பா. நான் கூட இங்கே வைத்தியம் பார்க்கறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறேன். என்னை தெரியுதான்னு பாரு கொஞ்சம் நல்லா. ஆமா, நீங்க யாரு? இந்த ஆளோட ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபா? ஐயோ, என்னையா பண்ணி வச்சா? இந்த ஆள் எல்லாத்தையும் மறந்துட்டியா? இதுக்கு இந்த ஆள் பொழைக்காம இருந்திருக்கலாம் போலயே. ஐயோ, ஏதாவது பண்ணி அந்த ஆள் உயிரை காப்பாத்தியா? எனக்கு பயமா கிடக்குது. இந்த ஆள் திரும்பவும் எல்லாத்தையும் மருந்து தொலைச்சிட போறியா? ஏதாவது பண்ணேன். ஒன்றும் கவலைப்படாதப்பா. அந்த மருந்தை திரும்பவும் இவன் வாயில ஊத்திடுவோம், சரியா போயிடும், ஒன்றும் பண்ணாது. ஏதா தம்பிய, இந்த மருந்தை சத்த குடிப்பா. இதை குடிச்சிட்டேன்னா உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வந்துடும். கொஞ்சம் நல்லா பிற்காலத்துக்கு போய் பாரு. என்ன? ஐயோ, நீங்க கொடுக்குற மருந்தை குடிச்சு நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னு என்ன பண்றது? நீங்க 2 பேரும் என்னை போட்டு தள்ள முயற்சி பண்ணி இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது? உங்க 2 பேர்த்த பார்த்தாலே பயமா இருக்குது. இருந்தாலும் நான் உடம்பு சரியாகணும்னா பரவாயில்ல, கொடுங்க. நான் எப்படியாவது குடிச்சுக்கிறேன், கொடுங்க. அட கருவாயா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என் கருவாயா, உன்னை விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு பிரிச்சு. தடியனே, உனக்காக எவ்வளவு பாடுபட்டே தெரியுமா உன்னை காப்பாத்துறதுக்கோசரம். நீ எல்லாம் எனக்கு கோயில் கட்டி கும்பிடனே. அந்த முதல்ல மேல உக்காந்து போறப்ப என் உசிரியே போயிருச்சு. என்ன இருந்தாலும் உனக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு பண்ணேன் தெரியுமா. சரி, இப்போ பேசுறதுக்கான நேரம் கிடையாது. நீங்கள் நேரத்தோட கிளம்புங்க. அப்போதாங்க ஒரு பஸ்ஸு வரும் பார்த்துக்கோங்க. பிடிச்சி உங்களை ஊருக்கு அனுப்பிச்சி விட்றேன்ப்பா. இந்த மலையிலேருந்து கீழே இறக்குற பஸ்ஸு தான். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சி போடலாம். வாங்க அப்படியா? இங்கே பஸ்ஸு வரும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதால் நான் வெளியூர் கூட்டு போய் பார்த்துட்டு இருப்பேன்ல. இங்கேயே வச்சு 2 நாளாக இதுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கணும். அப்போ இது உன்னோட திட்டுத்தனம் தானையா? இங்கே வந்து நீ வேலை பார்க்க வைக்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாள் நீ இழுத்துக்கிட்டு கிடந்த. அப்படி இல்லைப்பா, கொஞ்சம் நாட்டு வைத்தியம்னா மெதுவாக தான் பார்க்கணும். மெதுவாக தான் நம்மக்கிட்ட கேட்கும். ஆனால் ஆயில் முழுக்க நல்லா வாழலாம்ல. அப்போ அடச்சி, என்னடா இது கருமா? மழை நட்டுவோம் மனு பெறுவோமா? ஐயா எப்பா கருமா, இது என்ன இப்படி கேவலமா எழுதி வச்சிருக்கீங்க? எதுக்கு இப்படி தமிழை கேவலப்படுத்துற மாதிரி இப்படி எழுதி வச்சிருக்கீங்க? ஏயா, படிக்க தெரிஞ்சா ஒழுங்கா எழுத வேண்டியதா, இல்லைன்னா விட்டு தொலைக்க வேண்டியதான? போர்டாச்சு நீட்டா இருக்கும்ல. இல்லை கருவாயா, இது கூட பரவாயில்ல. வர்றப்போ ஒரு இடத்த பார்த்தேன், மருத்துவமனைக்கு மமத்துவமனைன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. படிக்க தெரிஞ்சா எழுதணும், இல்லையா வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்கணும். என்ன சொல்ற? அப்பா, இந்த கிராமத்துல இருக்கவங்க கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கு ஏன் முன்னாடியே என் கிராம மக்களை தப்பா பேசுறதா? இந்த கிராம மக்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இவனை காப்பாத்திருக்க முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்க. நீ அந்த கிளவிக்கிட்ட ஆட்டுப்பாலை எடுத்தனால தானே இந்த பாயலே காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்காக தமிழ் எழுத்து மாதிரி ஒழுங்கா எழுதணும். தலை எழுத்து மாதிரி எழுதி வச்சு அப்படிதான் பேச தோணும். ஏப்பா, ஒரு உண்மையை சொல்லுங்க. இங்க டிஆர்ஆச்சு கையில வாளியோட தூக்கிட்டு எவனுங்கிட்டு ஓடினாங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்காக தான் கேட்டேன். கையில வாளியோட எவனுங்கிட்டு ஓடினாங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு. ஏங்கய்யா, ஏதாவது திருட்டு பொருள் தங்கமோ வெள்ளியோனா சரின்னு சொல்லலாம். வாளியத்தானே தூக்கிட்டு போயிருக்கிறேன். தூக்கிட்டு போனா போட்டுன்னு விட்டு தள்ள வேண்டியதானே. இது எதுக்கு? அப்படி ஏயா நீ வேற? வாளியில ஆட்டுப்பாலை கறந்துட்டு எவனோ ஓடி போயிட்டானாமா. ஒரு கிளவி ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. நீங்க மட்டும் அவனை பிடிச்சி தரலைன்னா நான் மேலதிகாரிட்ட போய் பேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதியா. அதனாலதான் அந்த ஆட்டுப்பாலை கறந்துட்டு போனவன் எவனு கண்டுபிடிக்கணும். எவனாவது எங்கிட்ட போனதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த கிளவி ஸ்டேஷன்ல வந்து கிளின்னு கிழிச்சு தள்ளுது பார்த்துக்க. அட கடவுளே, ஆட்டுப்பாலுக்கு போய் கம்ப்ளைண்ட் இல்லாம கொடுத்துருக்காளுங்க. ஐயா, இன்னது இந்த கிளவி ஆட்டுப்பால் திருന്ന ஒரு பாவத்துக்காக கொண்டு போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வச்சிருக்குது. மாட்டினோம்னா இதே இடத்துல இருக்க வச்சிருவாங்களே. பேசாம இது சீக்கிரம் தப்பிச்சு போயிடுறேன். எங்கய்யா, ஏதாவது அங்க அடையாளம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கய்யா. அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிருவோம். தடியனே, நீ ஏன் 2 நாளா கோமா இழந்துட்டு வந்துட்டு உனக்கு அங்காடையாளம்லாம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோ? பேசாம இருந்தேன். அது என்ன சொன்னீங்கன்னா, முடியெல்லாம் சுருள் முடியா இருக்கும், நல்ல முட்டைக்கண்ணு, மூக்கொழிக்கு பையன் வேற சொல்லிக்கிட்டாங்க. நல்ல கருகருன்னு கருத்த பாடு மாதிரி இருப்பானாமா. ஆளு சைஸ் கொஞ்சம் குட்டை, ஆனால் டவுசருக்கு புருஷெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறியா. அட, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அவனை எங்கேயோ நான் பார்த்த மாதிரில இருக்குது. யாருன்னு தெரியலையே. யோ, ரொம்பலாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காதையா. உன் மண்டம் கூட குழம்பிட போதே. நீ வேர்க்கனே கோமா வந்து பைத்தியம் ஆயிட்டு தான் இங்க வந்திருக்கிற.
பேச்சாமயிரை திருப்பி மண்டை மூளையை போட்டு குழப்பாத, அமைதியா நின்னுக்க. ஐயா இங்கிட்டு யாரும் அப்படி பார்க்க கிடையாது, பார்த்தோம்னா சொல்றேன் போங்க. பார்த்தா கொஞ்சம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்கப்பா. இந்த கிழவி கொஞ்ச நேரத்துல வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லி இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன்னு சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அட பயங்கரமா டெவலப் ஆன கிளவியா இருக்கும் போல இருக்குதே, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லி இருக்குதே. யாப்பா அதோ நிற்கிது பார்த்தியா பஸ்ஸு. இந்த பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நேராக போய் மலைக்கு கீழே இறங்கிக்கலாம் பார்த்துக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக் பஸ்ஸு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே ஓட்டுநர்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக போகும். என்னது ஓட்டுநர்லாம் இருக்க மாட்டாங்களா? ஏயா டிரைவர் இல்லாத பஸ்ஸு என்னையா பஸ்ஸு? இது பாட்டு எங்கிட்ட போய் மோதி விட்டுற போகுது, மழை வேற. அதனால எனக்கு பயமா இருக்குது. ஆள் இருக்க பஸ்ஸாக பார்த்து என்னை ஏற்றி விடுச்சாமி. இந்த பஸ்ஸில் நம்மளால போக முடியாதுப்பா. ஏப்பா இந்த கிராமம் முழுக்க இதே பஸ்ஸு தான்ப்பா போகுது. இந்த ஒரு பஸ்ஸு தான் இருக்குது பார்த்துக்கங்க. இதுவும் போச்சுன்னா அப்புறம் பஸ்ஸே கிடைக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் கடைசி பஸ்ஸு, இதுதான் லாஸ்ட்டும் பஸ்ஸும் கூட. இந்த ஒரு பஸ்ஸு காலையில் இல்லைன்னா மதியானம் கிளம்பி போகும், அதுக்கப்புறம் திரும்ப மேலே வராது, அவ்வளவுதான். ஐயா என்னது இது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் பார்த்ததே இல்லையே. உண்மையிலே ஆட்டோமேட்டிக்காக போகுமாக்கும்? தடியனே போவோனே, வேற வழி இல்லைனே. இதை விட்டா நம்ம இங்கே இருந்து சாக வேண்டியதான். தடியா கருவாயா, 2 பேரும் பத்திரமா போய் சேருங்க. என்ன இன்னொரு நாள் இங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாத்தாவை பார்த்துட்டு தான் போகணும். எங்கே போகிறத நினச்சா வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் சந்தோஷம்தான், போய் சேருங்க. ஐயோ பச்சை எடுத்துட்டா மாறியா, ஆட்டோமேட்டிக் பச்சனையே உயிரை எடுத்துக்கிட்டாங்களே, போச்சு. உயிரோட தான் இருக்க மாடா, உடலுக்கு ஒன்றும் சேதாரம் இல்லையே. ஐயோப்பா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா மழையில கீழே விழுந்திருப்போமே. யோ உயிரோட தான் இருக்க, வெளியே வந்து சேரியா. பஸ் அப்படியே கமுந்துற போதே, கமுந்தேன்னு வச்சுக்க, அப்படியே அங்கிட்டு போய் உழுதுரு வச்சிக்கிற, வெளியே வந்து தொலை. அருவாயா, இந்த கிழமை போய் சேருங்கன்னு சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும்டா. ஆட்டோமேட்டிக் பஸ் கீட்டோமேட்டிக் பஸ்ன்னு உயிரை எடுக்க பார்த்துட்டியா பார்த்தியா? இன்னும் கொஞ்சம் மட்டும் மிஸ் ஆயிருச்சுன்னா பஸ் அப்படியே விழுந்திருக்கும் மலை மேல இருந்து. நம்மளோட துளி எலும்பு கூட யாருக்கும் மிஞ்சி இருக்காதுல்ல. நம்ம தலையெழுத்தே எங்க போனாலும் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்குது. மேலே ஏறு. கருவையா, இதுக்கு மேலே கீழெல்லாம் போக வேணாம். பேசாமல் இந்த இடத்துல பாயை போட்டு படுத்துருவோமா? இல்லைன்னு வச்சுக்கவே, இங்கேருந்து கீழே இறங்கணும்னா ஏதாவது மிருகம் எதுவும் அட்டாக் பண்ணிருச்சுன்னா ஏன்னா ஒன்று பண்ணலாண்டா கருவையா. இங்கேருந்து ரோப் கார் மாதிரி ஏதாவது ஒரு கயிறு தூக்கி போட்டு அந்த மலை மேலே அங்கிட்டு இருக்க பற்றி அந்த மேலே போட்டு இறங்கிடுவோமா? சரி தெரியண்ணே, நீ முதல்ல ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆளுகளையும் முகரைகளையும் பாரு. அங்கேருந்து இந்த மலைக்கு கயிறு தூக்கி போட நீ என்ன ஆஞ்சநேயரா? வேணா ஒன்று இப்படி பண்ணுவோம், இந்த மலையை தூக்கி கொஞ்சம் சைடாக சாய்ச்சி வச்சுருவோம். அப்புறம் நமக்கு இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஆளுகளை பாரு, நல்ல ஐடியா சொல்கிறியா, பேசாமல் படு தூங்குட. கோது என்ன கோது, இதோ வர கோது, உன்னை தேடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. கோது, நான் மேல்படியில நின்னுக்கிறேன், நீ கீழே நின்றுட்டு பேசு. யாராவது பாத்திர போறாங்க கோது. இறங்கல வேணாம் கோது, எதுக்கு இறக்கிக்கிட்டு? அட இந்த ஆள் என்ன அங்கே மலை உச்சியில் நின்று படிக்கிட்டு இருக்கியா? லூச்சு போய் எதுவும் பண்ணிக்க போறான். யோ இறங்கி தொலையா, என்னையா படிக்கிட்டு இருக்க? மேலே நின்றுக்கிட்டு என்னையா பேசிக்கிட்டு இருக்க தூக்கத்துல? இருடா, என் கோது கீழே இறங்க சொல்றான். நான் இறங்கிட்டு என்னன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வரேன்டா கருவாயா. ஐயோ லூச்சு பையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தொலைக்கிறேன்னு தெரியல. முதங்கிட்டு இறங்கியா. கருவாயா, என்னடா என்ன நாய்க்கு என்ன இருக்கிறேன்? பயங்கரமான ஆளியா, நீ கூட்டு வந்து தள்ளிவிட பாக்குறதானே நீ? ஏதே நான் உன்னையே தள்ளி விட பார்த்தேனா? லூச்சு பையில இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் எந்திரிக்க மாட்டேன்னா நீ மேல இருந்து குதிச்சிருப்படா. கனவு காண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு தடியா. ஒழுங்கா போய் தூங்குப்பா. தடியனே இவன் யாருனே முட்டையெல்லாம் அவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறியா? ஓ இங்க யாருமே வரமாட்டாங்களே. இவன் முட்டை எப்படி முட்டையை வந்து வித்துக்கிட்டு இருக்கிறேன்? இங்க எவன் ஒரு வாண்டி இங்க வந்து வித்துட்டு இருக்கான்னு தெரியலையே. அங்க பாத்தியா பக்கத்துல சைக்கிள் வச்சிருக்கிறியா? இங்க வா, ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஆமாடா கருவாயா, அவங்ககிட்ட இருந்து முட்டையை எப்படியா தின்னுபிட்டு சைக்கிளையும் வாங்கிட்டு கீழே போயிடலாம். என்ன சொல்ற? என்ன நாங்க ஒரு விஷயமா கீழே போறோம், அது வரைக்கும் உங்க சைக்கிளை கொடுக்குறீங்களா? ஏன் சைக்கிள் யாருக்கு கொடுக்க மாட்டேன்பா? மனுச்சுக்கு என்ன உங்ககிட்ட சைக்கிள் கொடுத்துட்டு நான் எப்போ ஆகுறது? நானே காடை முட்டையை வச்சு பொறிச்சு என்னோட பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். என் பொழப்புல கை வைக்காத சாமி. ஐயோ நாங்களும் அதுக்காக தான் கேட்டோம். காடை முட்டை கீழே நிறைய கிடச்சிருக்காமா, அது உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரலாமேன்னு சொன்னோம். சரி விடு. அப்படியா? உண்மையிலே காடை முட்டை நிறைய கிடச்சிருக்கா? அப்பனா போங்க, சைக்கிள் எடுத்துட்டு போய் சீக்கிரம் வாங்கிட்டு மேலே வந்து நின்று என் சைக்கிளை பத்திரமா கொடுத்து விடுங்கப்பா. நல்ல பயிலுவல இந்த ஆளுக்கு ஒரு முட்டை செட்டு சாப்பிட்டு போங்க. ஆளுகளை பார்க்க நல்ல பயிலுக்கு மாதிரி தான் இருக்குது. வந்துருவானுங்க, வரட்டும், பொறுமையா இருப்பான்.